எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ண மாட்டீங்க, வீடியோக்கு லைக் பண்ணலாம் போட மாட்டீங்க, எல்லாருக்கும் ஒரு சம்பவம் செஞ்சு விட்டா தான் அடங்குவீங்க. அதுக்காக நான் சம்பவம் செய்யலாம்னு நினைக்காதீங்க. சைனா வருஷத்துக்கு வருஷம் ஒரு சம்பவம் செய்கிறான். அந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2020 நினைக்கிறேன். 2019, 20 அந்த சம்திங் தான். நான் 11th 12th படிச்சுட்டு இருந்தா சரியா ஞாபகம் இல்லை. அப்போ வந்து கொரோனான்னு ஒரு விஷயத்த நமக்கு விட்டு நம்மள என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணால் சில பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. நம்ம மாதிரி ஸ்கூல் பசங்களாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கஷ்டப்பட்டா என்ஜாய் பண்ணோம் இருக்கட்டும். இப்போ என்னடா அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுவும் இல்லை. அந்த மாதிரி இன்னொரு வைரஸ் ஒருத்தவங்க கொண்டாந்து விட்டுருக்கான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தான். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யெல்லாம் தெரியல. ட்விட்டரில் எவனோ ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி சீனாவில் வைரஸ் பரவுது, அந்த வைரஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா HMPV. ஹச்எம்ட்டு எடுத்துருங்க. இந்த MPVங்கிறது நார்மலாக வந்துட்டு கோழிகளுக்கு வர்ற ஒரு வியாதி, அதாவது ஒரு நோய். இப்போ வந்துட்டு மனுஷங்களுக்கு வருதுன்னா அதனால தான் ஹியூமன் HIV. ஹியூமனுக்கு தான் வச்சு சேர்த்துருக்காங்க, வேறெல்லாம் எதுவும் இல்லை. புதுசாக எதுவும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம் இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இப்போ நம்ம என்னடா பண்ணி இதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கொரோனாவுக்கு சொன்னாங்க தெரியுமா, ஜுரம் அடிக்கும், ஒற்றை தலைவலி இருக்கும், ஜலி வரும், குதிகால வலிக்கும், அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க. அது அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவும் மாறலை. ஆனால் அவங்க வருஷத்துக்கு வருஷம் எந்த ப்ராடக்டாச்சும் ஒன்று வெளில விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளை காலி பண்ணுறதுன்னு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நம்புகிறேன், லைக் பண்ணிருப்பீங்க நம்புகிறேன். சரி, அடுத்து இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சைனாவிலேருந்து வர்ற நியூஸ் எல்லாமே ஃபேக்குன்னு அந்த கவர்மெண்ட் சொல்லுது. கொரோனாவுக்கு நம்ம போய் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஃபேக் நியூஸ், இந்த மாதிரி கொரோனாங்கிற ஒரு வைரஸே எங்களுக்கு பரவலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நாட்டை மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா இது ஸ்டேட்டையும் காலி பண்ணிச்சு. ஸ்டேட்டாக அது என்னவோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ போய் நம்ம கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அம்புட்டும் ஃபேக் நியூஸ், யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து சிந்திங்க, வேறு எதுவும் நான் சொல்ல கிடையாது. ஓகே, டன். தனிப்பட்ட முறையில் நான் சேஃப்டி, நீங்கள் சேஃப்டியாக இல்லையா, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க. ஓகே, எந்த நோய் வேணாலும் சரி, நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தமிழன்டா, தமிழ் நோய்க்கு தெரியுமாடா, அடித்து வெளுத்தெறிஞ்சிடுவேன் அப்படிங்கோ. சரியா? சரி விடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.